கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம இன்னைக்கு தியானிக்கிற வசனம் ஆதியாகமம் 35:2. நான் அதை வாசிக்கிறேன். அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் அவனோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். யாக்கோபு கடவுள் என்ன சொல்றாருன்னா, பெத்தேலுக்கு போன்னு சொல்றாரு. பெத்தேலுக்கு போன்னு சொன்ன உடனே யாக்கோபு என்ன சொல்றாரு, உங்களிடத்துல இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்குங்கள், அதே மாதிரி உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். இந்த காலத்துல நம்ம பார்க்கிறோம் இல்லையா, மேபி நம்ம அந்நிய தெய்வங்கள் வச்சிருக்கல, ஒரு சிலை வழிபாடு பண்றது கிடையாது. ஆனாலும் தேவனை வைக்க வேண்டிய இடத்துல நம்ம என்னெல்லாம் வச்சிருக்கோம். நிறைய நேரத்துல தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்த நம்ம கொடுக்கறதே இல்லை. அதனால தேவனுக்கு கொடுக்க வேண்டிய டைம் நம்ம கொடுக்கறதே இல்லை. நம்ம என்ன பண்றோம், உலகத்துக்கு நேராக நம்ம என்ன ஓடிக்கொண்டே இருக்கிறோம். உலகத்துக்கு நேரா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ரோமர் 13:13 இருக்கு, களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். நம்ம மாம்சத்துக்கு ஒரு இன்பமான காரியங்கள் இல்லையா. மேபி சில பேருக்கு தூங்குறது ரொம்ப பிடிக்கும். கிட்டத்தட்ட 14 hours 15 hours தூங்குவாங்க. சில பேர் சாப்பாடு எதை கண்டாலும் சாப்பிட்றது, வீடியோ பார்க்க வேண்டியது, புதுசாக சமைக்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது, இல்லைன்னா ஹோட்டல்ஸ் போய் சாப்பிட வேண்டியது. சில பேர் பார்த்தீங்கன்னா கண்களில் இச்சை, கண்டினியூஸாக மூவிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக்கெண்ட் போய் படம் பார்க்குறது, இல்லைனா ஓடிடியில் உட்காந்து படம் பார்த்துக்கொண்டே இருப்பாங்க, இல்லைனா யூடியூப்பில் ஷார்ட்ஸ் பார்த்துக்கொண்டே இருப்பாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த களியாட்டம் இல்லை, வெறியும். அதே மாதிரி குடித்து வெறித்திருக்கிறாங்க. எவ்வளோ பேர் நீங்கள் பாருங்கள், டாஸ்மாக் கடையில் குடிச்சு ரோட்டில் விழுந்து கிடக்குறாங்க. அதே மாதிரி வேசித்தனமும் இல்லையா, அதாவது மற்ற பெண்களை பார்க்கறது, இச்சையாக நடக்கிறது, இச்சையாக பேசுறது, இல்லை அவங்க கண்ணிலே பார்த்தீங்கன்னா ஒரு காம விகாரம் இருக்கும். வாக்குவாதம், எங்கே பார்த்தாலும் சண்டை, மாமனார் மருமகிட்ட சண்டை, மாமியார் மருமகள் இல்லையா, அதே மாதிரி கணவன் மனைவி, பிள்ளைகள், படிக்கிறவங்க, வேலை பார்க்குற இடத்துல எல்லா இடத்துலையுமே ஒரு வாக்குவாதம் இருந்து கொண்டே இருக்குது. அதே மாதிரி பொறாமை இல்லை, அடுத்தவங்களை கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது இல்லையா. நான் பெரியவனா, நீ பெரியவனா, எங்கிட்ட என்ன இருக்குது, உங்ககிட்ட என்ன இருக்குது, இல்லை நான் பெரிய கார் வச்சுருக்கேன், நீ சின்ன கார் வச்சுருக்க. இந்த மாதிரி தேவனுக்கு பிரியமில்லாத உலக பிரகாரமான கம்பேரிசன் நடந்து கொண்டே இருக்குது இல்லையா. கடவுள் சொல்கிறாரு, நீ இதெல்லாம் நீ இரவில் நடக்கிற மாதிரி இல்லை, இரவில் எப்படி இருக்குமோ கண்ணு தெரியாமல் நடக்கிற மாதிரி இல்லை. கர்த்தரை நோக்கி நம்ம பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் நம்ம கூட இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம இரவில் நடக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி போட்டு நம்ம சகரியால வாசிக்கிறோம். சகரியா 3:1 நான் வாசிக்கிறேன். அவன் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்துல நின்றான். அதுதான் நம்ம செய்யற பாவங்கள் இல்லையா. இதெல்லாமே என்ன பண்றான், சாத்தான் கடவுள்கிட்ட போய் சொல்லிக்கொண்டே இருக்கான். இல்லை உங்கள் பிள்ளைன்னு சொல்கிறான், இல்லை உங்களை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்கிறான். ஆனாலும் பாருங்களேன், உமக்கு பிரியமில்லாத காரியம் இருக்கான், பொறாமப்படுறான் பாருங்கள். அடுத்தவனுக்கு கொடுக்க வேண்டிய காசு கொடுக்காம வச்சுருக்கான் பாருங்களேன். அடுத்தவனை ஏமாத்துறான் பாருங்கள், அடுத்தவனுக்கு லஞ்சம் கொடுக்குறான் பாருங்கள். இல்லை இந்த மாதிரி தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், கோவப்படுறான் பாருங்கள். இல்லை கண்கள் இச்சையை வச்சிருக்கிறான் பாருங்க. முதல்ல உங்களுக்கு இடம் கொடுக்காம மாம்சத்துக்கு இடம் கொடுக்குறான் பாருங்க. இப்படி என்ன பண்றான் சாத்தான், நம்மளை கொண்டு போய் என்ன பண்றான், தேவனிடத்துல போய் குற்றம் சொல்லி கொண்டே இருக்கிறான். 3வது வசனம் நீங்க பாருங்க. யோசுவாவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாய் நின்றிருந்தான். இந்த பாவங்கள்லாம் இருக்கும்போது நம்ம அழுக்கு வஸ்திரம் தடுத்தவனா இருக்கிறோம். அப்பதான் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 4வது வசனம், அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தற்பித்தேன் என்றார். அதுதான் நம்ம தேவனிடத்திலிருந்து போகும்போது என்ன பண்றாரு கடவுள், நம்முடைய அழுக்கு வஸ்திரங்கள், பழைய மனுஷ பாவங்களை எல்லாம் விலக்கி போட்டு இல்லை புது மனுஷனாக மாத்துறதுக்கு புதிய வஸ்திரத்தை கொடுக்குறாரு. ஏசாயா 64:6 பார்த்தீங்கன்னா, நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல் இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையை போல் இருக்கிறது. நம்ம என்னதான் நீதிபரரா இருந்தால் இல்லையா, ஒன்று பாவம் செய்கிறோம் இல்லை. சில பேர் நான் பாவமெல்லாம் செய்யலை, நான் தேவனுக்கு பிரியமா வாழ்ந்து கொண்டிருக்கேன்னு சொன்னாலும் நம்மளுடைய நீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அழுக்கான கந்தை, வேஸ்ட் துணி. நம்மளுடைய நீதியெல்லாம் வேஸ்ட் துணிக்கு தான் சமானம். அது எங்கே போடுவோம், டஸ்ட்பின்ல தான் போடுவோம். அதனால நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இயேசு கிறிஸ்துவை நம்ம உடுத்திக்கொள்வோம். வசனம் இப்படி சொல்லுது இல்லையா, ரோமர் 13:14, துரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். துரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவ போல நம்ம வாழ்ந்து கொள்வோம். நம்மளுடைய மாம்சத்தை தேவைகளை விட்டுட்டு, நம்ம மாம்சம் ஒன்று கேட்குதுன்னா அதை நம்ம மாம்சத்தை கொடுக்காம இருப்போம் இல்லையா. ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருப்போம் இல்லையா, சாப்பாடுன்னு ஓடாம ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருப்போம். டெய்லியும் நம்ம காலையில் 5 மணிக்கு எந்திரிப்போம். தூக்கம் நம்மளை தடுக்குதா, இல்லை கண்கள் நம்மளை தூங்க விடுதா, மாம்சம் எனக்கு டயர்டா இருக்கு, எனக்கு ரெஸ்ட் கொடுன்னு கேட்குதா, இல்லை நான் தேவனுக்காக நான் காலையில்
எந்திரிச்சு 5 மணிக்கு நான் தியானிப்பேன், அவரோடு உறவாடுவேங்கிற அந்த அந்த ஒரு வைராக்கியத்தோட நம்ம இருப்போம் இல்ல. அப்பதான் வந்து தேவன் வந்து நமக்கு என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்துவ நம்ம தரித்துக் கொள்ள முடியும் இல்லையா? அவரை போல மாற்ற முடியும். தேவன் நம்மளை வழி நடத்துவார். காலையில எந்திரிச்சு அவரோட உறவாடும் போது அவர் சொல்லுவார்ல, நீ இப்படி நட மகனே, உன் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்க போகுது, நீ இப்படி போ, நீ ரைட் சைட்ல போகாத, லெஃப்ட் சைட்ல போன்னு சொல்லி வழிகாட்டி நம்மளை கூட்டிகிட்டே போவார். நம்ம கூட்டிட்டு போகும்போது தேவனுக்கு நம்ம பிரியமாய் வாழ்வோம். நம்மளும் இந்த உலகத்துல ஒரு ஒரு ஒளியாய் உப்பாய் நம்ம இருக்க முடியும். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.